ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை மிகவும் வருந்தத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டு இருக்கிறது என்று 2 நாட்களுக்கு முன்னால் அதிமுகவை சார்ந்த நிர்வாகி, அதற்கு முன் விடுதலை சிறுத்தை சார்ந்த நிர்வாகி, எங்கள் கட்சியை சார்ந்த அண்ணா நகரில் அவர் மிக அபாயகரமான நிலையில் இருக்கிறார். பொதுச்செயலாளர், அவர் மகளிர் அணியை சார்ந்தவர்களின் கணவர். ஆக இப்படி தொடர்ந்து அரசியல் தாக்குதல்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தமிழக அரசு ஏதோ நடக்காததை போல அவர்கள் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கும் செல்ல மாட்டார்கள். மற்ற இடங்களில் நடக்கின்ற அபாயகரமான தாக்குதலையும் ஏன் என்று கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இதை பொதுமக்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய சொல்லியாச்சு. இது சொன்ன தப்பா போயிடும். அது அவங்க அளவுக்கு நாங்க தப்பா பேச விரும்பல, அதனால விட்டுருங்க. தலைநகரமாக இருக்க வேண்டிய சென்னை கொலை நகரமாக மாறி வருவது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த சுவரானது தலித்தின மக்களின் உயிரை வாங்கக்கூடிய திராவிட சுவராக மாறிவிட்டது. 2022 பிஜேபியின் மத்திய சென்னை மாவட்ட பட்டியலணியின் தலைவர் திரு பாலச்சந்திரன் கொலை, 2023 எஸ்சி அணியின் பட்டியலணியின் மாநில துணைத் தலைவர் திரு பிபிஜி சங்கரின் கொலை, தற்போது ஒரு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய மாலை வேளையிலே 6 மணி முதல் 7 மணி வரை அந்த ஒரு அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள வேளையிலே இந்த கொடூரமான கொலைகள் சென்னையில் நடைபெற்று வருவது காவல்துறையின் ஃபெயிலியர் என்றுதான் கூற வேண்டும். காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் இரும்பு கரம் போல் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்ற முதல்வர் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மனசாட்சி என்பது அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. மனசாட்சி இருந்தால் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவுக்கு சென்னையின் சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் கேவலமான நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. மிகவும் கண்டனத்துக்குரிய இந்த கொலையை பாஜக கட்சி, காவல்துறை உடனடியாக இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாயிருக்கிறது என்பதை குறித்து பல்வேறு தலைவர்கள் விமர்சித்து வரும் இந்த நேரத்தில், குறிப்பாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது உண்மையாகவே ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகத்தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொலையும் குற்றங்களும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்த சம்பவம் உண்மையாகவே தமிழகத்தை மாற்றி போடக்கூடிய ஒரு இடத்தில், சட்டம் ஒழுங்கை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் தான் அமைந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக பார்க்க முடிந்த ஒன்று. விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக பணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சியின் தரப்பில் தொடர்ந்து வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில், இதையும் தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமகவின் வேட்பாளராக நிற்கக்கூடியவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. மக்கள் அந்த வாக்குகளை நிச்சயமாக அவர் கழித்து வெற்றி பெற செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை.